அன்னதான திட்டத்தின் உதவியாளராக பணிபுரிந்த நபர் பணிக்காலத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது வாரிசாளர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை தற்போது மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் வழங்குகின்றார்கள். உள்ள வாங்க, ஒரு சேர் உள்ள வாங்க. கருணை அடிப்படையில் அன்னதான திட்டத்தின் சமய உதவியாளராக பணி நியமன ஆணையை தற்போது மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் வழங்குகின்றார்கள். இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 2023ஆம் ஆண்டு முதல் நாட்காட்டி வெளியிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நாட்காட்டி வெளியிடுகின்ற நிகழ்ச்சி துறையினுடைய ஆணையர் அலுவலகத்தில் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் வெளியிட எங்களுடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்கள் பெற்றுக்கொள்ள துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள் முன்னிலையில் துறையுடைய கூடுதல் ஆணையாளர்கள் அனைவரும் ஒரு சேர இன்றைக்கு நாட்காட்டியை வெளியிட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்காட்டியை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு 25,000 நாட்காட்டிகள் மொத்தமாக ஆன்மீக புத்தக விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்காட்டிகளுக்கான செலவு 20 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த நாட்காட்டிகள் விற்பனை வாயிலாக திருக்கோயில்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இன்றைக்கு பணியின் போது மரணமடைந்த பணியாளர்களுக்கு கருணை அடிப்படையிலே இன்றைக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பணி நியமனம் என்று எடுத்துக்கொண்டால் 946 அலுவலர்களுக்கு பணி நியமன பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் டிஎன்பிசிஎஸ்சி மூலம் பணி நியமனம் பெற்ற பணியாளர்களுடைய எண்ணிக்கை 794 நபர்கள் இதுவரையில் பணி நியமன ஆணை பெற்றிருக்கின்றார்கள். கருணை அடிப்படையில் இதுவரையில் துறை சார்பிலே 34 பேரும் திருக்கோயில் சார்பிலே 133 பேரும் இதுவரையில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல் 5 ஆண்டு தொகுப்பூதியத்திலே பணியாற்றியவர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் 1357 நபர்களுக்கு இதுவரையில் பணியாளர்கள் பணி வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கூடுதலாக இன்னொரு 1250 பேரை பணி வரன்முறை செய்ய முயற்சி துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்து திருக்கோயிலை பொறுத்தளவில் இந்த துறையின் சார்பில் பல்வேறு எண்ணற்ற சாதனைகள் செய்திருந்தாலும் குறிப்பிட்டு சில சாதனைகளை ஊடகத்துறையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். அந்த வகையில் இதுவரையில் 12,803 திருக்கோயில்களில் 29,149 திருப்பணிகள் சுமார் 8,607 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் நிறைவு பெற்றவை என்று எடுத்துக்கொண்டால் 4,992 கோடி ரூபாய் அளவிற்கு 16,595 பணிகள் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில் இத்தனை பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயில் நிதி ஒருபுறம் என்றாலும் இந்த ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டதை போல் உபயதாரர்கள் நிதி, நன்கொடையாளர் நிதி இவ்வளவு பெரிய தொகை இதுவரையில் இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 1,471 கோடியே 35 லட்சம் ரூபாய் உபயதாரர்கள் நிதியாக மாத்திரம் வரப்பெற்றிருக்கின்றது. அதில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் 11,580 பணிகள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு சாதனையாகவே எடுத்து சொல்லலாம். இவ்வளவு பெரிய நிதி
வந்ததற்கு காரணம் இந்த ஆட்சியின் மீதும் இந்த துறையின் மீதும் உபயதாரர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையைத்தான் இது வெளிக்காட்டுகிறது. அந்த வகையில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் பெருமிதம் கொள்கிறோம், பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல் குடமுழுக்கில் இந்த ஆட்சி ஒரு வரலாறு படைத்திருக்கின்றது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில்கள் கூட இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு கண்டு கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது. இதுவரையில் 3956 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 4000 திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றது. அன்றைய தினம் ரவீஸ்வரர் வேசார்படியில் அமைந்திருக்கின்ற அந்த ஆலயத்தில் அந்த குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அந்த குடமுழுக்கும் ஒரு சரித்திர சாதனை. இதுவரையில் திருக்கோயில்கள் பல 5 அடி 6 அடி ஆழத்திற்கு கீழே இருக்கின்றது. வளர்ந்துவிட்ட கால சூழ்நிலைக்கேற்ப அந்தந்த திருக்கோயில் சார்ந்த பகுதிகளில் சாலை அமைக்கின்ற பணி போன்ற பணிகளால் திருக்கோயில்கள் பள்ளத்தில் இருக்கின்றன. அவைகளை இடித்து கட்டுகிறதற்குண்டான சூழல்கள் அமையாததால் லிஃப்டிங் வசதி முதலில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. 25 திருக்கோயில்கள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 14 திருக்கோயில்கள் அந்த லிஃப்டிங் வசதி நிறைவு பெற்றிருக்கின்றது. அதில் ஒரு கோயில்தான் இந்த ரவீஸ்வரர் ஆலயம். அது சிறப்பாக 4000 குடமுழுக்கு நிறைவு பெறுகின்ற அந்த வைபவத்தை அந்த திருக்கோயில் வைத்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் ஒரு கால பூஜை திட்டத்தில் இருக்கின்ற கோயில்கள், இந்த திருக்கோயில்களை இதுவரையில் இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. 12956 திருக்கோயில் இருந்த நிலையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த எண்ணிக்கையை கூடுதலாக்கி 19000 திருக்கோயில்களை அந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றோம். ஏற்கனவே 18000 திருக்கோயில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று இருந்த நிதியை 2 லட்சம் ரூபாய் ஆக்கினோம். இந்த ஆண்டு கூடுதலாக 1000 திருக்கோயில்களை இணைத்து 2.5 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்கின்றோம். அதோடு சேர்த்து 19000 திருக்கோயில்கள் இதுவரையில் இந்த ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் ஊழியர்களுக்கு இதுவரையில் எந்த பணி பாதுகாப்பும் இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படுகின்றன. இந்த ஆட்சியில் இந்த 2025-26ஆம் ஆண்டு அறிவிப்பில் அந்த 19000 திருக்கோயில்களுக்கும் 7500 ரூபாய் பெருமானம் உள்ள பூஜை பொருட்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த இனிய நிகழ்வும் மாண்புமிகு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர், எல்லோருக்கும் எல்லாம் என்று செயல்படுகின்ற அவர் ஆட்சியில் அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகர் குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு, உயர்கல்வி படிக்கின்ற குழந்தைகளுக்கு 10,000 ரூபாயும், அதேபோல் அவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் இந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரையில் 1500 பேர் பலனடைந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 2023ஆம் ஆண்டு முதல் நாட்காட்டி வெளியிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நாட்காட்டி வெளியிடுகின்ற நிகழ்ச்சி துறையினுடைய ஆணையர் அலுவலகத்தில் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் வெளியிட, எங்களுடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்கள் பெற்றுக்கொள்ள, துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள் முன்னிலையில் துறையுடைய கூடுதல் ஆணையாளர்கள் அனைவரும் ஒரு சேர இன்றைக்கு நாட்காட்டியை வெளியிட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்காட்டியை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு 25,000 நாட்காட்டிகள் மொத்தமாக ஆன்மீக புத்தக விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்காட்டிகளுக்கான செலவு 20 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த நாட்காட்டிகள் விற்பனை வாயிலாக திருக்கோயில்களுக்கு கூடுதலாக
5 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இன்றைக்கு பணியின் போது மரணமடைந்த பணியாளர்களுக்கு கருணை அடிப்படையிலே இன்றைக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பணி நியமனம் என்று எடுத்துக்கொண்டால் 946 அலுவலர்களுக்கு பணி நியமன பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் டிஎன்பிசிஎஸ்சி மூலம் பணி நியமனம் பெற்ற பணியாளர்களுடைய எண்ணிக்கை 794 நபர்கள் இதுவரையில் பணி நியமன ஆணை பெற்றிருக்கின்றார்கள். கருணை அடிப்படையில் இதுவரையில் துறை சார்பிலே 34 பேரும், திருக்கோயில் சார்பிலே 133 பேரும் இதுவரையில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல் 5 ஆண்டு தொகுப்பூதியத்திலே பணியாற்றியவர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் 1357 நபர்களுக்கு இதுவரையில் பணியாளர்கள் பணி வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கூடுதலாக இன்னொரு 1250 பேரை பணி வரன்முறை செய்ய முயற்சி துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்து திருக்கோயிலை பொறுத்தளவில் இந்த துறையின் சார்பில் பல்வேறு எண்ணற்ற சாதனைகள் செய்திருந்தாலும் குறிப்பிட்டு சில சாதனைகளை ஊடகத்துறையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். அந்த வகையில் இதுவரையில் 12,803 திருக்கோயில்களில் 29,149 திருப்பணிகள் சுமார் 8,607 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் நிறைவு பெற்றவை என்று எடுத்துக்கொண்டால் 4,992 கோடி ரூபாய் அளவிற்கு 16,595 பணிகள் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில் இத்தனை பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயில் நிதி ஒருபுறம் என்றாலும் இந்த ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டதை போல் உபயதாரர்கள் நிதி, நன்கொடையாளர் நிதி, இவ்வளவு பெரிய தொகை இதுவரையில் இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 1471 கோடியே 35 லட்சம் ரூபாய் உபயதாரர்கள் நிதியாக மாத்திரம் வரப்பெற்றிருக்கின்றது. அதில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் 11,580 பணிகள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு சாதனையாகவே எடுத்து சொல்லலாம். இவ்வளவு பெரிய நிதி வந்ததற்கு காரணம் இந்த ஆட்சியின் மீதும் இந்த துறையின் மீதும் உபயதாரர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையைத்தான் இது வெளிக்காட்டுகிறது. அந்த வகையில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் பெருமிதம் கொள்கிறோம், பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல் குடமுழுக்கில் இந்த ஆட்சி ஒரு வரலாறு படைத்திருக்கின்றது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில்கள் கூட இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு கண்டு கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது. இதுவரையில் 3956 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 4000 திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றது. அன்றைய தினம் ரவீஸ்வரர் வேசார்படியில் அமைந்திருக்கின்ற அந்த ஆலயத்தில் அந்த குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அந்த குடமுழுக்கும் ஒரு சரித்திர சாதனை. இதுவரையில் திருக்கோயில்கள் பல 5 அடி 6 அடி ஆழத்திற்கு கீழே இருக்கின்றது. வளர்ந்துவிட்ட கால சூழ்நிலைக்கேற்ப அந்தந்த திருக்கோயில் சார்ந்த பகுதிகளில் சாலை அமைக்கின்ற பணி போன்ற பணிகளால் திருக்கோயில்கள் பள்ளத்தில் இருக்கின்றன. அவைகளை இடித்து கட்டுகிறதற்குண்டான சூழல்கள் அமையாததால் லிஃப்டிங் வசதி முதலில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. 25 திருக்கோயில்கள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 14 திருக்கோயில்கள் அந்த லிஃப்டிங் வசதி நிறைவு பெற்றிருக்கின்றது. அதில் ஒரு கோயில்தான் இந்த ரவீஸ்வரர் ஆலயம். அது சிறப்பாக 4000 குடமுழுக்கு நிறைவு பெறுகின்ற அந்த வைபவத்தை அந்த திருக்கோயில் வைத்திருக்கிறோம் என்பதை
பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் ஒரு கால பூஜை திட்டத்தில் இருக்கின்ற கோயில்கள், இந்த திருக்கோயில்களை இதுவரையில் இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. 12,956 திருக்கோயில்கள் இருந்த நிலையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த எண்ணிக்கையை கூடுதலாக்கி 19,000 திருக்கோயில்களை அந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றோம். ஏற்கனவே 18,000 திருக்கோயில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று இருந்த நிதியை 2 லட்சம் ரூபாய் ஆக்கினோம். இந்த ஆண்டு கூடுதலாக 1000 திருக்கோயில்களை இணைத்து 2.5 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்கின்றோம். அதோடு சேர்த்து 19,000 திருக்கோயில்கள் இதுவரையில் இந்த ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் ஊழியர்களுக்கு இதுவரையில் எந்த பணி பாதுகாப்பும் இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படுகின்றன. இந்த ஆட்சியில் இந்த 2025-26ஆம் ஆண்டு அறிவிப்பில் அந்த 19,000 திருக்கோயில்களுக்கும் 7,500 ரூபாய் பெருமானம் உள்ள பூஜை பொருட்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த இனிய நிகழ்வும் மாண்புமிகு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர், எல்லோருக்கும் எல்லாம் என்று செயல்படுகின்ற அவர் ஆட்சியில் அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகர் குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு, உயர்கல்வி படிக்கின்ற குழந்தைகளுக்கு 10,000 ரூபாயும், அதேபோல் அவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் இந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரையில் 1,500 பேர் பலனடைந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியில் வாழ்கின்ற திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த திருக்கோயில் இருக்கின்ற பகுதிகளுக்கும் கவனம் செலுத்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் 1000 திருக்கோயில்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் திருக்கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு என்று செலவிடப்பட்ட தொகையை கணக்கிட்டு பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமாகவே 5000 திருக்கோயில் கூட திருப்பணியை தாண்டவில்லை. ஆனால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முதல் ஆண்டே மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திருக்கரங்களால் 1 லட்சம் ரூபாய் என்று இருந்ததை 2 லட்சம் ரூபாய் ஆக்கி ஒரே முறையாக 2,500 பேருக்கு வில்லிவாக்கத்திலே ஒரு மாநாடு போல் நடத்தி 2,500 திருக்கோயில்களுக்கும் அவர் கையாலேயே காசோலையை வழங்கி பெருமிதப்படுத்திய ஆட்சி இந்த ஆட்சி என்பதை இன்றைய தினம் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதோடு நில்லாமல் அந்த 2,500 என்று இருந்த தீபம் ஏற்றக்கூட வசதி இல்லாத சூழ்நிலை இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் கன்னியாகுமரியிலே தேவஸ்தானம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்றுகின்ற வரையில் மொத்தமே 3 கோடி ரூபாய் தான் மானியம் வழங்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக அந்த மானியத்தை உயர்த்தி தற்போது 18 கோடி ரூபாய் ஆண்டிற்கு மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றார். அதேபோல் நம்முடைய புதுக்கோட்டையில் 1 கோடி ரூபாய் தான் ஆண்டிற்கு மானியமாக வழங்கப்பட்டது. தற்போது ஆண்டிற்கு 10 கோடி ரூபாயை மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றார். அதேபோல் தஞ்சாவூர் எந்த விதமான மானியம் வழங்காத நிலையில் முதலில் 1 கோடி தொடங்கப்பட்ட இந்த மானிய தொகை தற்போது 6 கோடியாக உயர்த்தி மானியங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். இதுவரையில் இந்த 3 தேவஸ்தான திருக்கோயில்களுக்கு மாத்திரம் அரசின் சார்பிலே வழங்கப்பட்ட மானியம் 100 கோடி ரூபாய் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் பல திருக்கோயில்களில் தீப ஒளியில் இறைவன் பிரகாசிக்கின்றான். அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அந்த ஊழியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000, 3000 என்றிருந்தது. அனைவருக்கும் படிப்படியாக அவருடைய சம்பளம், ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் திருக்கோயிலுடைய பொக்கிஷங்களான திருக்கோயில் அரிய வகை புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட புத்தகங்கள் என்றாலும் அதை புதுப்பிக்கின்ற பணியிலிருந்து கடந்த ஆட்சி தவறிவிட்டது. அதில் ஒரு பகுதி தான் சமீபத்தில் கூட பாம்பன் சாமியிலே குமாரசாமி அருளிய 6666 பாடல் கொண்ட புத்தகத்தை இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே வெளியிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இதுவரையில் புத்தக பிரிவில் மாத்திரம் 516 தொன்மையான புத்தகங்களை புதுப்பித்து புது பொலிவுடன் படங்களோடு வெளியிட்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிப்ரவரி மாதத்திற்குள் மேலும் 300 புத்தகங்களை
புதுப்பிக்கின்ற புத்தாக்கம் செய்கின்ற பணிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எங்கள் முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் அந்த புத்தகங்களும் வெளியிடுகின்ற பணியை மேற்கொண்டு வருகின்றோம். 203 திருக்கோயில்களில் இந்த ஆன்மீக புத்தகம் விற்பனையால் இதுவரையில் விற்பனை செய்யப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை 6,94,491 புத்தகங்கள் இதுவரையில் விற்பனையாகியிருக்கின்றது. பக்தர்கள் பெற்ற புத்தகங்களுடைய எண்ணிக்கை மீண்டும் சொல்லுகிறேன், 6,94,491 புத்தகங்கள் இதுவரையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விற்பனை தொகையினுடைய அளவு சுமார் 9,87,00,000 என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் ஆன்மீக அன்பர்கள், அதுவும் நம்முடைய சக்திகள் விரும்பி திருக்கோயிலே செய்கின்ற பூஜை திருவிளக்கு பூஜை. விளக்கிற்கு உண்டான மகிமை வேறு எதிலும் இல்லை என்பார்கள். அந்த வகையில் இந்த திருக்கோயில்களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பௌர்ணமி திங்களில் திருவிளக்கு பூஜை 25 திருக்கோயிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு திருக்கோயில்களுக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு 108 சுமங்கலி பெண்களுக்கு இந்த விளக்கு பூஜையிலே பங்கேற்கின்றார்கள். இந்த விளக்கு பூஜையில் ஆகின்ற செலவில் 25% தான் பயனாளிடமிருந்து பெறப்படுகின்றன. இந்த வகையில் இதுவரையில் இந்த விளக்கு பூஜையில் பங்கேற்று பயனடைந்தவர்களை எண்ணிக்கையை பார்த்தால் 81,540 சக்திகள் இதுவரையில் பயனடைந்திருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ஓதுவார் நியமனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பார்கள். அந்த எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதற்கிணங்க 46 ஓதுவார் பணியிடங்கள் இதுவரையில் நிரப்பப்பட்டிருக்கின்றன. அதில் மகிழ்ச்சி, 12 ஓதுவார்கள் பெண்கள் என்பதை, சக்திகள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் பல்வேறு சாதனை ஓட்டங்கள் பெருமளவு நடந்து கொண்டிருந்தாலும் பக்தர்கள் இதுவரையில் காணாத இறைவனை கூட காணச் செய்த பெருமை எங்கள் முதலமைச்சருக்கு உண்டு. அந்த வகையில் ஐயர் மலையிலே நிறைவேற்றப்படாமல் இருந்த ரோப்கார் திட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதேபோல் சோளிங்கரிலே நிறைவேற்றப்படாமல் இருந்த ரோப்கார் திட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அணுவாவி, திருப்பரங்குன்றம், திருநீர்மலை, திருக்கழுக்குன்றம், பழனியிலே 2ஆம் ரோப்கார் திட்டம் என்று அந்த திட்டங்களுக்குண்டான பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க பெருந்திட்ட வரைவு என்பது கடந்த ஆட்சி காலங்களில் இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பெருந்திட்ட வரைவிலே 17 திருக்கோயில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் திருத்தணி அறுபடை வீடுகளான திருத்தணி, திருச்செந்தூர், பழனி போன்ற திருக்கோயில்களில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சியினுடைய சாதனைக்கு ஒன்றே ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் திருச்செந்தூர் அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலில் அனைத்து வசதிகளுடைய அந்த திருக்கோயில் அமைப்பு வரலாறு காணாத அளவிற்கு பெரும் கூட்டம் கூடும் என்ற நிலை இருந்தபோது கூட சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் குடமுழுக்கு நடத்தி காட்டிய ஆட்சி இந்த ஆட்சி. 35 லட்சம் மக்கள் 40 லட்சம் கூடுகின்ற திருவண்ணாமலை தீபம் என்றாலும் சிறப்போடு நடத்தி காட்டுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. அழகர் கல்லழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவம் என்றாலும் சரி, அதேபோல் சித்திரை மாதங்களில் கூடுகின்ற கூட்டம் என்றாலும் சரி, அதேபோல் ஆடி மாதங்களிலே பெருந்தலாக லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற சமயபுரம் போன்ற திருக்கோயில் என்றாலும் சரி, ஏன் வர இருக்கின்ற தைப்பூசம் என்றாலும் சரி, லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற அந்த திருவிழாக்களில் அதிக கவனம் செலுத்தி துறையுடைய செயலாளர், ஆணையாளர் ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்று ஆய்வு செய்து பக்தருடைய தேவைகளை நிறைவேற்றி லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடினாலும் எந்த அசம்பாவிதம் இல்லாமல் வடக்கிற்கு எடுத்து சொல்லுகின்ற அளவில் நம்முடைய தமிழகம் திகழ்கிறது என்பதை பெருமையோடு இந்த துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் முழு சுதந்திரம் அளித்திருக்கின்ற எங்கள் முதல்வருக்கு இந்த நேரத்தில் நன்றி நன்றி நன்றி. இந்த ஆட்சியின் சாதனைகள் தொடரும். இந்த ஆட்சியில் தமிழ் மூதாட்டி என்று போற்றப்படுகின்ற ஔவையாருக்கு மணிமண்டபம் கட்டி கொண்டிருக்கின்றோம். அதையும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு காணப்படும். தமிழ்கடவுள் தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகின்ற என் ஐயன் திருவள்ளூருக்கு நம்முடைய மயிலாப்பூரிலே திருக்கோயில் கட்டி கொண்டிருக்கின்றோம். அதுவும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு காணப்படும். ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் சேக்கிழாருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் ஒரு நாள் நிகழ்ச்சி என்று இருந்ததை சேக்கிழாருக்கு 3 நாட்கள் என்று அறிவித்து அந்த நிகழ்வையும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறோம். சித்தர்கள், பாம்பாட்டி சித்தர் முதல் கொண்டு அனைவருக்கும் விழா எடுக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சி தொடர எல்லாம் வல்ல இறைவன்
அனைத்து பக்கத்திலும் சைவம், வைஷ்ணவம், முருகர், சக்தி அனைவரும் உடனிருப்பார்கள் என்ற மகிழ்ச்சியோடு பத்திரிகையாளர் சந்தித்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, இடைத்தரகர்கள் இருப்பதை முற்றிலுமாக ஒழித்து இருக்கின்றோம். அதற்காகத்தான் திருவிழா காலங்களில் கட்டணங்களை ரத்து செய்கிறோம். கட்டணங்கள் இருந்தால்தான் இந்த இடைத்தரகர்கள் வருவார்கள் என்பதாக நானும் எங்கள் துறை செயலாளர், ஆணையாளர், கூடுதல் ஒரு சேர முதலமைச்சரை எடுத்து சொல்லி திருவிழா காலங்களில் வருமானத்தை பற்றி எதிர்பார்க்காமல் முழுவதுமாக ரத்து செய்திருக்கின்றோம். திருவண்ணாமலையை பொறுத்தல் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். வேறு வழியே இல்லை, காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதில் விஐபிகள் தரிசனத்தை முழுமையாக முற்றிலுமாக ஒழிப்பதற்காகத்தான் பிரேக் தரிசனத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் இறங்கியிருக்கின்றோம். முதல் கட்டமாக நம்முடைய திருச்செந்தூரும் திருவண்ணாமலையும் அதில் இடம்பெற இருக்கின்றது. அவை வந்துவிட்டாலே அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கின்ற இந்த தவறுகளும் முற்றிலுமாக களையப்படும். நிச்சயமாக இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சி. மாண்புமிகு முதல்வர்கள் பொறுப்பேற்றவுடன் சொன்னார், இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது, வாக்களித்த மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நான் செய்கின்ற நற்பணிகளால், வாக்களிக்காத மக்கள் வருத்தப்படுவார்கள். இப்படி நற்பணிகள் செய்கின்ற ஒரு முதலமைச்சருக்கு நாம் வாக்களிக்காமல் விட்டு விட்டோமே என்று. ஆகவே போற்றுவார் போற்றல், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றல், அவருக்கென்று விட்டு எங்களுடைய பணி அர்ச்சகர்களையும் ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு செல்வோம். அதற்கு அரசினுடைய நிதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தருவார்கள். பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக அர்ச்சகர்கள் மற்றும் ஒரு மிகுந்த வரவேற்பு இருப்பதால் இன்னொரு பேட்சை அந்த ஆன்மீக பயணத்திற்கு காசி ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான திட்டமிடல் நிச்சயம் இருக்கும். கேட்கல. புத்தாண்டை பொறுத்தளவில் அனைத்து திருக்கோயில்களும் 29, 30, 31 தூய்மை பணி நடைபெற இருக்கின்றது. அனைத்து திருக்கோயில்களிலும் முடிந்த அளவிற்கு மின்வொலி ஏற்படுத்த செய்திருக்கின்றோம். குறிப்பிட்ட திருக்கோயில்களில் அன்றைக்கு நாள் முழுவதும் இலவச பிரசாதங்களை அளிக்க இருக்கின்றோம். வருகின்ற பக்தர்கள் அதிக நேரம் கியூ வரிசையில் இல்லாமல் விரைவு தரிசனம் செய்வதற்கு எந்தெந்த திருக்கோயில் அதிகமான கூட்டங்கள் வருமோ அந்த திருக்கோயில்களுக்கு போதிய அளவிற்கு கூட்டங்கள் இல்லாத, பணி சுமை குறைவாக இருக்கின்ற திருக்கோயிலில் இருக்கின்ற இணை ஆணையாளர்கள், கூடுதல் ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள் போன்றவற்றை அங்கே சிறப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும். நேற்றைக்கு முன்தினம் கூட எங்களுடைய ஆணையாளர் ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்கு ஆய்வு சென்றிருந்தால், நானும் 2 நாட்களுக்கு முன்பு பாசுரம் படிக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு சென்றிருந்தோம். அந்த திருக்கோயிலே போதிய அளவு கடந்த ஆண்டை விட 10 மடங்கு கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு பணி, அதேபோல் திருக்கோயில் ஊழியர்களுடைய பாதுகாப்பு பணி, போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்குண்டான போக்குவரத்து பணியாளர்கள், அதேபோல் உணவு, நாள் முழுவதும் பிரசாதம், மருத்துவ வசதி, அதேபோல் ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்காக தீயணைப்பு வாகனங்கள் போன்ற கியூ வரிசை அதிகப்படுத்துவது, கியூ வரிசையில் நிற்பவர்களுக்கு வெயிலின் தாக்கம் இல்லாத அளவிற்கு கூரைகள் அமைப்பது என்று அனைத்தையும் திட்டமிட்டிருக்கின்றோம். கூடுதலாக இணை ஆணையாளர்கள் 2 கூடுதல் துணை ஆணையாளர்கள் 4 உதவி ஆணையாளர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்களும் கூடுதல் பணியிலே பார்த்தசாரதி கோயிலை நியமிக்க இருக்கின்றோம். அதேபோல் நம்முடைய திருச்சியிலும் பக்கத்து மாவட்டங்களில் இருக்கின்ற கூடுதல் ஆணையாளர்களை சிறப்பு பணிக்கு அமர்த்த இருக்கின்றோம். நானும் துறையினுடைய ஆணையாளரும் ஸ்ரீரங்கத்திற்கு செல்கிறோம். எங்களுடைய துறையினுடைய செயலாளர் பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அப்படி ஆளுக்கு ஒரு பிரிவாக பிரிந்து அதிக பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்களுக்கு முன்கூட்டிய முன்னெச்சரிக்கையாக வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்போடு செய்ய திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். வீர வசந்தராயர் மண்டபத்துடைய பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. வருகின்ற 2ஆம் தேதி கூட 3ஆம் தேதி காலையிலே திருநெல்வேலியிலே நெல்லையப்பர் திருக்கோயிலுடைய திருத்தேர் 1991ஆம் ஆண்டு தீக்கிரையாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த திருக்கோயிலினுடைய வெள்ளித்தேரை
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்துடைய நலத்திட்ட வழங்குகின்ற நிகழ்ச்சியில் அந்த வெள்ளித்தேர் வெள்ளோட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதன்படி 500 கிலோ வெள்ளி உபயதாரர்கள் துணையோடு சரி செய்யப்பட்டு அந்த வெள்ளித்தேர் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துப்படி வெள்ளோட்டத்திற்கு விடப்பட இருக்கின்றது. அதை முடித்து கொண்டு 3ஆம் தேதி காலை நான் மதுரையிலே மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு சம்பந்தப்பட்ட பணிகளை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அதில் முக்கிய பணி வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்ந்து அதை குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்பதால் தான் காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. குடமுழுக்கிற்கு மற்ற தேவையான அனைத்து பணிகளும் முடிவுறுகின்ற நிலையில் இருக்கின்றது. வீரவசந்தராயர் மண்டபத்திற்கு கல் எடுக்கின்ற பிரச்சனை, அதேபோல் கல் சேருவதற்குண்டான சூழ்நிலை, இவைகளால் தான் காலதாமதம் ஏற்பட்டது. உறுதியாக இந்த மார்ச் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா கேட்கல. நிச்சயமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வாடகை கட்டாமல் நிலுவிலே இருந்த வாடகை தொகை ஒரு புறம், அதேபோல் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்படுகின்ற நிலங்களை மக்களுடைய பயன்பாட்டிற்கு மறுபயன்பாட்டிற்கு ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்கள் குத்தகை அடிப்படையிலே பத்திரிகையிலே விளம்பரப்படுத்தப்பட்டு அதில் விரும்பி குத்தகைக்கு வருகின்றவர்களை தேர்வு செய்யப்பட்டு அந்த வகையில் இதுவரையில் 140 கோடி ரூபாய் அளவிற்கு புதிதாக வருமானம் திருக்கோயிலுக்கு வரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நிலுவையில் இருந்த வாடகை தொகை என்று எடுத்துக்கொண்டால் ITMS மூலமாக அனைத்தையும் பதிவீடு செய்யப்பட்டு நிலுவையில் இருந்த வாடகைகள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் வரப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பயன்பாடு இல்லாத நிலங்களை தொடர்ந்து திருக்கோயிலுக்கு வருமானமும் அதே நேரத்தில் நிலங்களை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பதற்கும் இது போன்ற வாடகைக்கு விடுகின்ற நடைமுறையை சட்டத்திற்குட்பட்டு எடுத்து வருகிறோம். வாடகை கட்டணம் ஐயோ அவங்க படுற கஷ்டம் பத்திரிகையாளருக்கு தெரியல போகுது. சட்டப்படி அல்ல, அது ஒரு அரசு இல்லை அனைவருடைய கோரிக்கையும் அது மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஏனென்றால் ஆண்டுக்கு 15% என்று ஏற்கனவே இருந்த கட்டணத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுதலாக வசூலிக்க வேண்டும் என்று கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு ஜிஓ போடப்பட்டிருக்கின்றது, அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் அனைவரும் சாதாரணமாக குடியிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அவ்வளவு நிறைவான வாடகையை அவர்களால் செலுத்த முடிவதில்லை. அடுத்து இந்த குடியிருப்பிலே இருப்பவர்களுக்கு துறையின் சார்பிலே வீடுகளை பழுது பார்ப்பது கூட கிடையாது. ஆகவே கருணை கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படி இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயன்படுவதற்கு அந்த கட்டணத்தை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கின்றார். 15% என்றாலே அவர்கள் 10-15 ஆண்டுகளுக்குள்ளாக 100% வாடகை உயர்வை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆகவே அந்த மக்களுடைய நன்மை கருதியும் திருக்கோயிலுடைய வருமானத்தை கணக்கிலே கொண்டும் மறு ஆய்விற்கு அந்த கட்டணங்களை செய்வதற்கு ஒரு குழு அமைத்து தற்போது பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம். ஜனவரி மாதம் இறுதிக்குள் அதற்குண்டான அரசாணை வெளியிடப்படும். அவர்களுடைய ஒரே நோக்கு, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருந்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த பிம்பத்தை அடித்து ஒடித்து நொறுக்கி சின்னாபின்னமாக்கி விட்டார். இதை தாழ முடியாதவர்கள்தான் பல்வேறு நம்பத்தகாத குற்றச்சாட்டுகளை இந்த துறையின் மீது வைத்து வருகின்றார்கள். நிரூபிக்கப்படக்கூடாத குற்றச்சாட்டுகளை இந்த துறையின் மீது வைத்து வருகிறார்கள். எந்த வளர்ச்சி பணிக்கு சென்றாலும் உடனடியாக நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இதற்காகவே அறை போட்டு அதற்கு திட்டம் தீட்டி இந்த செயலுக்காகவே பெருமளவு நிதியை செலவு செய்து
மூத்த வழக்கறிஞர்களை வைத்து திட்டங்களை தடுப்பதில் முழு முயற்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். இவை எல்லாவற்றையும் முறிவடித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசாக, இந்துக்களுடைய ஏகாதிபத்திய உரிமையை பேணி காக்கின்ற ஒரு அரசாக என் அப்பன் முருகன் முதல் கொண்டு வைணவம், சைவம், அதேபோல் சக்தி அம்மன் திருக்கோயில் முதல் கொண்டு அனைத்து திருக்கோயிலுடைய பக்தர்களும் போற்றி புகழுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி மாறி வருவதால் இதை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற குரல் ஆங்காங்கே எழுந்து கொண்டிருக்கின்றது. வரலாற்றை திரும்பி பார்த்தால் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த திருக்கோயில் தனியாரிடம் இருப்பதால் கொள்ளை போகிறது, தவறு நடக்கிறது என்ற ஆய்வுக்கு பிறகுதான் இந்த திருக்கோயில்கள் ஒரு துறையின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வந்தால்தான் அனைத்தும் ஒரு கண்டிப்போடு இருக்கும், நிர்வாகம் செம்மையாக இருக்கும், தவறு நடக்கின்ற போது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதால் தான் இந்த துறையே உருவாக்கப்பட்டது என்பதை இப்படி தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று சொல்லி திரிகின்ற சங்கிகளுக்கு இதை நான் பதிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோலாம் போட மாட்டீங்க, நிறைய சொல்லிட்டாங்க, வாங்க வேற அடுத்து போகலாம் வாங்க. இல்லை நிறைய சொல்லிட்டாங்க, சரியா கேட்கல நீங்க பேச. என்ன சொல்றீங்க புரியல, போதுங்க.